எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் குடும்பத்தில் இருக்கிற அந்த சொந்த பந்தங்கள் ஓகேங்களா, அந்த அந்த அவங்களுக்கு நடுவில் வந்து இருந்துக்கிட்டு இவங்களுடைய அந்த நல்ல ஒரு கேரக்டர் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே வந்து போராடிட்டே இருப்பாங்க. என்னதான் வந்து இவங்க வந்து குடும்பத்துக்காக மாங்க உழைச்சாலும் வந்து பார்க்குறப்ப கடைசியில் வந்து பார்க்குறப்ப இவர் மேலே வந்து சேரவாரி பூசிட்டு போயிடுவாங்க. இவரால் வந்து நல்ல பேரே யாருக்கிட்டையும் வாங்கவே முடியாது. ஆனால் பேசிக்காகவே இந்த பசங்க நல்ல பசங்க தான் இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள் மத்தியில் இல்லைன்னா வந்து பார்க்குறப்போ ஏதாச்சும் ஒரு இதில் வந்து பார்க்குறப்போ நல்ல பேரை வாங்க முடியாது. இதுக்கான ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ வந்து யாருடைய ஜாதகத்துலேருந்து சனி ராகு சேர்க்கை. ஏன்னா சனி ராகை வந்து சேர்க்கிற நபர்கள் அவங்க ரெகனைசேஷன் கிடைக்கிறதுக்கு வந்து பார்க்குறப்போ ரொம்ப போராட வேண்டியது. அதாவது வெளியிருந்து பார்த்தா இந்த பையன் கெட்ட பையன் மாதிரி தெரியும். ஆனால் வந்து பார்க்குறப்போ உள்ளுக்குள்ள நல்ல பையனாக தான் இருப்பான். ஆனால் அவருக்கு வர வேண்டிய அந்த ரெகனைசேஷன் எல்லாமே வந்து கிடைக்காமே வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். சொசைட்டி வந்து அவங்க வந்து கெட்டவங்களாவே வந்து சித்தரிச்சு வச்சிருக்கும். எங்கேயோ ஒரு தப்பு நடக்குது, இவர் அந்த வழியாக போறாரு, இவன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவரை பற்றி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையை வந்து இந்த சனிராசி சேர்க்கை வந்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்போ இந்த அப்பாவுக்கும் பையனுக்கு ஆகாதது, அதே மாதிரி வந்து அம்மாவுக்கும் பையனுக்கு ஆகாது. அதாவது லக்னாதிபதி இந்த ஜாதகனுடைய லக்னாதிபதி சூரியனுக்கு 6-8 மறைஞ்சிருந்தாலும் சரி, சந்திரனுக்கு வந்து 6-8 மறைஞ்சிருந்தாலும் சரி, இல்லைனா வந்து 4ஆம் அதிபதிக்கு 6-8லையோ இல்லை 9ஆம் அதிபதிக்கு 6-8லையோ இல்லைனா புதனுக்கு வந்து 6-8லையோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையன் என்ன ஒரு நல்ல காரியங்கள் பண்ணாலும் சரி, சொந்தக்காரங்க வந்து ஏதாச்சும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பா வந்து குறை சொல்லிட்டு இருப்பாரு, அம்மா வந்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க. வீட்டில் வந்து மட்டன் தட்டி அந்த பையனை வந்து வளர்த்துட்டே இருப்பாங்க. நீ பண்ணுறது தப்பு, நீ எது பண்ணாலும் தப்பு, எது பண்ணாலும் விளங்காது, இப்படியே சொல்லி அந்த பையனை வந்து வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பையன் பொறுத்து பார்த்துட்டு இந்த சொந்தக்காரங்களே யாரும் வேண்டாம், யாருமே வேண்டாம்னு சொல்லிட்டு கெட்ட வழியில் போகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. இல்லைனா வந்து போதை பழக்கம் இந்த மாதிரி அடிமை வயசுக்கு போகிறது நல்லா இருக்குது. இப்போ எத்தனையோ வீட்டில் வந்து அப்பா வந்து பையனை வந்து நிறைய கவனிக்காமல் அப்பா வந்து பையனை போட்டு அடி நினச்சி அப்பா வந்து பெரிய குடிகாரனாக இருப்பார். பையன் வந்து பார்க்குறப்ப அப்பா பார்த்து வந்து அந்த டிப்ரெஷன்லேயே வந்து இந்த பையனை கெட்ட பழக்கத்துக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு எல்லாமே வந்து இந்த அப்பாவுடைய ஆதரவு, இந்த அம்மாவுடைய ஆதரவு, சொந்த பந்தங்களுடைய ஆதரவு கிடைக்காத நபர்கள் தான் அந்த மாதிரி பழக்கங்களில் போயிடுவாங்க. ஸோ அதனால் லக்னாதிபதிக்கு, அதாவது சூரியனுக்கு 6-8ல, சந்திரனுக்கு 6-8ல, 4ஆம் அதிபதிக்கு 6-8-12, அதேமாதிரி 9ஆம் அதிபதிக்கு 6-8-12, புதன் இருக்கிற வீட்டுக்கு 6-8-12, இல்லைனா வந்து 7ஆம் வீட்டுக்கு 6-8-12 இவருடைய லக்னாதிபதி இருந்ததுன்னா நிச்சயமாக இவர்கள் தங்களை நிரூபிப்பதற்கு தங்களை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து ரொம்ப வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டு விடுகிறார்கள்.